புத்தாண்டு நன்னாளை ஒட்டி பல்வேறு கட்சி தலைவர்களும் மக்களுக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய செய்தி. சென்னை பெனிஃபிட் ஃபண்ட் மற்றும் லேண்ட் ஹோல்டிங் கம்பெனி திவாலானதால் பாதிக்கப்பட்டு வியாசர்பாடியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். இவர் மின்சார வாரியத்தில் 35 ஆண்டுகளாக பணியாற்றி அண்மையில்தான் விருப்ப ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடன் சேர்த்து இந்த கம்பெனியால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 57ஆக உயர்ந்துள்ளது. பொதுமக்கள் அரசு வங்கிகளை நம்பாமல் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தனியாரிடம் பண முதலீடு செய்து ஏமாறுவது தமக்கு வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காதது மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை அமைச்சர் அம்பலவாணன் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கண்டன குரல் எழுப்பியுள்ளன. இதற்கிடையில் தமிழகத்தின் வடபகுதியில் பெரும் செல்வாக்கு பெற்றுள்ள அமைச்சர் அம்பலவாணன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் ஆளும் கட்சியில் பிளவு ஏற்படக்கூடும் என்று அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். சென்னை பெனிஃபிட் ஃபண்ட் மற்றும் லேண்ட் ஹோல்டிங் நிறுவனத்தில் அக்கவுண்டன்டாக பணியாற்றி வந்த அருள்ராஜ் என்பவர் காணாமல் போயிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று அவரின் குடும்பத்தினர் சந்தேகப்படுகின்றனர். இந்த மோசடிக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரை அவரது கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. மாநில தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ள நிலையில் இந்த நிதி நிறுவன மோசடி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என் பேர் கண்ணன். நான் குடியரசு பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருக்கேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஏன்னா நான் உயிருக்குயிராக லவ் பண்ண பொண்ணுக்கு இங்கே கல்யாணம். தாத்தா, நைட் எனக்கு ஏதாவது போன் வந்ததா? தெரியலமா. நீ எதுக்கு ஆன்சரிங் மெஷினை செக் பண்ணிக்க. ஆண்டி, நான் தீபா பேசுறேன். நேத்து ஃபுல்லா உன் நம்பர் ட்ரை பண்ணேன்டி. உன்னை ரீச் பண்ணவே முடியல. உன் ஆள் ரோஹித் நீ நினைக்கிற மாதிரி மும்பை போல. அவனுக்கு இன்னைக்கு காலையில எஸ்பிபி மண்டபத்துல கல்யாணம். ஏய் ஆர்த்திடா. என்ன ஆர்த்தி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? சி போடா. ஏய் ரோஹித் ஃபோன் பண்றா. நீங்களா கீழே போங்க. எதுக்காக இங்க வந்த? படிச்சவன் தானே, புரிஞ்சு பண்ண நினைச்சா. சார் நானா இங்க வரல. உங்க பொண்ணு இன்விடேஷன் ஆன் பண்ணனால தான் வந்தேன். யோ, அவ ஏதோ ஆத்திரத்தில் அமைச்சிருக்கலாம், அதுக்காக வந்துருதா? நான் இங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல. உங்க பொண்ணு நானும் லவ் பண்ணப்போ, சாரி சார், உங்க பொண்ணு நானும் பழகினப்போ அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு பிரசன்ட் பண்ணாங்க. அதை வச்சுக்கிறதுக்கு எனக்கு சங்கடமா இருந்தது. அதான் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, கொடுத்துட்டு போ. சார், உங்க பொண்ணு எனக்கு எழுதின லெட்டர்ஸ் இதுல இருக்கு. யோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியில போயா.
வெளியில போட்டு சொல்றேன்ல போ. சாரி மேடம். இடியட். பாத்து வர தெரியாது. பஸ்ல என்ன இடிக்கிறீங்க, கோயிலுக்கு போனா இடிக்கிறீங்க, கல்யாண மண்டபத்துக்கு வந்து அங்கேயும் இடிக்கிறீங்க. இடிக்கிறதுக்கு எங்க பொம்பளைங்க கிடைக்க மாட்டாங்க, அலையறீங்க. டேய், யார் மேடம் அலையறாங்க? நாங்களா நீங்களா? நீங்க தான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கழுத்து அறுத்து போயிடுவீங்க. யாரு? நாங்களா? நீங்க தான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு பொம்பளைங்க பின்னாடி அலைவீங்க. இவளை விட ஒருத்தி வசதியா கிடைச்சிட்டானா இவளை விட்டு அவ பின்னாடி ஓடிடுவீங்க. எங்களுக்கு தெரியாத ஆம்பளைங்களோட மென்டாலிட்டி என்னன்னு. எங்களுக்கு தெரியாத பொம்பளைங்களோட மென்டாலிட்டி என்னன்னு. போமா, போய் வேலையை பாரு. காலங்காத்தால போய் உன் மூஞ்சில முடிச்ச பாரு. இன்னைக்கு நாள் பூரா எப்படி இருக்க போதோ. உன் மூஞ்சில நான் மூச்சனே, ஏன் நாள் ஃபுல்லா எப்படி இருக்க போகுதோ. ச்சே. டேய், idiot. ஆர்த்தி, என்கிட்ட வேலை விஷயமா பாம்பே போறேன்னு சொன்னேன். ஆனா இங்க ஒரு பொண்ணு கழுத்தை தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. அப்போ என்ன சின்சியரா லவ் பண்றேன்னு சொன்னது எல்லாமே நாடகம் தானா? ஆர்த்தி, அது வந்து பேசாத, எதுவும் பேசாத. உன் கல்யாணத்தை நான் நிறுத்தணும்னு நினைச்சேனா எனக்கு 5 நிமிஷம் போதும். ஆனா ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு தான் சும்மா இருக்கேன். அட்லீஸ்ட் அந்த பொண்ணையாவது ஒழுங்கா வச்சு வாழ்ற வழியை பாரு. உன்னை போய் நல்லவன் நினைச்சு சின்சியரா லவ் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? Scoundrel. ஹலோ, நான் முதலமைச்சர் பேசுறேன். இன்னைக்கு உங்க பேப்பர்ல மந்திரி அம்பரவணன் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லிருக்கீங்க. இது உண்மையா? இத பாருங்க, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சர்க்குலேஷனை உயர்த்தணுங்கிறதுக்காக ஆதாரம் இல்லாம பரபரப்புக்காக நியூஸ் போடுற ஆள் நான் இல்ல. இந்த குற்றச்சாட்டு உண்மைன்னா நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இது ஆதாரத்தோட உங்களால் நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். இன்னைக்கு ஈவினிங் எடிஷன் எங்க பேப்பரை நீங்க பாருங்க. குடியரசு பத்திரிகை எடிட்டர் தானே? ஆமா, நீங்க யாரு? அமைச்சர் அம்பரவணனுடைய பிஏ பேசுறேன். நீங்க பேப்பர்ல போட்டிருக்கீங்களே, அந்த பெனிஃபிட் ஃபண்டுக்கும் எங்க அண்ணனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏதோ பத்திரிகை வைக்கணும் தான் கண்டபடி போட்டுருக்கீங்களா நீங்க? பத்திரிகை விற்கணுங்கிறதுக்காக ஆதாரம் இல்லாத செய்திகளை நாங்க போட மாட்டோம். ஆதாரம் இல்லைன்னா நாங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியது வரும். நீங்க கோர்ட்டுக்கு போறதும் போகாததும் உங்க இஷ்டம். ஆனா இன்னைக்கு ஈவினிங் எங்க எடிஷனை பார்த்துட்டு போகணுமா வேண்டாமான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஆஃப்டர் ஒரு பத்திரிகை எடிட்டர் என்கிட்ட சேலஞ்ச் பண்றான். என்னன்னு? இன்னைக்கு சாயங்கால பேப்பர்ல நம்மள பத்திய நியூஸ் எதுவும் வரக்கூடாது. சரி, நீ போயிட்டு நம்மள பத்தின ஆதாரங்கள் குடியரசு எடிட்டர்கிட்ட இருக்கிறத எப்படியாவது கொண்டு வரணும். அண்ணே, உள்ள புந்து போட்டு தரலான்னு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வருவான்ல, அவன் இப்போ அந்த எடிட்டருக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கானே. அப்ப முதல்ல அவனை போடுது இல்ல. அக்கௌண்டன்ட் அருள்ராஜ் பாடி கிடைச்சிருச்சு. ஓவர். ஏசி மருவான் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓவர். ஒரே போலீஸா இருக்கு. இவங்களை நான் பாத்துக்கிறேன். நேரா போய் ஏத்தி கடிய முடியுங்க. சரிண்ணா. டேய் வா. ஏய், என்னடா வேணும்?
உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். இந்தாங்க சார், நான் சொன்ன மாதிரி நியூஸ் போட்டுட்டேன். இந்தா. தேங்க்யூ சார். தம்பி, நாம பேசினது ஞாபகம் இருக்குல்ல? சார், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். என்னையா இது சார்? இந்த நியூஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அப்புறம் எப்படியா வந்தது பேப்பர்ல? அது எப்படி சார் சொல்ல முடியும் சார்? பத்திரிகை தரும்னு ஒண்ணு இருக்குல்ல, இது எடிட்டருக்கு தெரிஞ்சா என்ன வேலையை விட்டு எடுத்துருவாரு. அப்புறம் நான் நடுத்துட்டு தான் நிக்கணும். அண்ணனை பகச்சுக்கிட்டா சுடுகாட்டுக்கு தான் போகணும். உனக்கு எது வசதி? பொழைக்க வழிகாட்டா போய் சேர்றதுக்கா வழி சொல்லியா சாமி? புரியுது. இந்த நியூஸ போட்டது கண்ணன் தான் சார். அவனுக்கு எங்க கிடைச்சுன்னு யாருக்குமே தெரியல சார். அவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருக்கான் பாத்துக்கோங்க. இன்னைக்கு காலையில இதுதான் எவிடன்ஸ் சொல்லி எங்க எடிட்டர் ஒரு சீடி ஒன்று கொடுத்தான். சார் பாத்தியாடா, எவிடன்ஸ் சொன்னா எவ்வளவு ஒரு திங்குன்னு ஆடுறா பாருங்க. கண்ணன், வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இதுதான் நீ சொன்ன எவிடன்ஸா? சார், நான் கண்ணன் பேசுறேன். நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? விளங்காதவன் கோயில் கிடா மாதிரி இருக்கான்னு சொன்னோம்ல. நீங்க வேணாலும் பாருங்க, மந்திரி பத்தி தப்பா எழுதிட்டான். அவன் 10 லாரில ஆளை கொண்டாந்து நம்மள தூக்கி போட்டு மிதிக்க போறான். மனுஷன் போட்டு பார்த்து டென்ஷன் ஆயிட்டாரு. ஒரே செக்ஸ். ஆனா சார், இன்னைக்கு 2 மணிக்கு என்ன ஒரு இடத்துக்கு வர சொல்லிருக்காங்க. நான் போய் சரியான எவிடன்ஸ் வாங்கி அதை கண்டிப்பா உங்ககிட்ட கொண்டு வந்து தருவேன். அப்படி வரலன்னா என்னோட ராஜினாமா கடிதம் உங்க டேபிள் மேல இருக்கு. சாமி, முத்துக்கிட்ட சொல்லி அவனை ஃபாலோ பண்ண சொல்லு. சரிங்க அண்ணே. நீங்க மதியானம் பிரஸ் மீட் இருக்கு. நான் ராதாவை முதல்ல சந்திச்சதுக்கு காரணம் என் பேர் தான். வள்ளியம்மா வள்ளியம்மா
நீ நானும் வள்ளியம்மா செவுத்துல பள்ளியம்மா. ஹாய் 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 ஹாய். வணக்கம் மச்சான். என்னடா ஓனா ஒரு மாதிரி சோகமா இருக்க? பின்ன என்னடா, நேத்து வரைக்கும் நம்மளோட ஒன்னா பழகி சுத்திட்டு இருந்தான். இதோ பாரு, இன்னைக்கு ஒரு ஃபிகர் கிடைச்ச உடனே தனியா கூட்டி போய் உசார் பண்ணிட்டு இருக்கான்டா. இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? அவன் ஃபிகரோட இருக்கிறது பிடிக்கல, அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இரு. கமலா, பசி எடுக்குது, சாப்பிட முடியல. தூக்கம் வருது, ஆனா தூங்க முடியல. நடக்கணும்னு தோணுது, ஆனா நடக்க முடியல. இதுக்கு பேர் தான் காதலா? இதுக்கு பேரு சிக்கன் குனியா. என்னது சிக்கன் குனியாவா? ஆமா, அவனுக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது. என்னால உனக்கு வந்திருக்கணுமே. அட பாவி, இடியட், ஸ்டூபிட். கமலா கமலா, டேய் இப்பதானே கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ண, அதுக்குள்ள கைட்டி விட்டியடா. அவ போயிட்டாலேன்னு சந்தோஷப்படு. ஏன்? அவளுக்கு வெண்குஷ்டம். அப்புறம் உன் இஷ்டம். ஒரு காலை தூக்கி தவம் செய்யும் தாத்தா, தாத்தான தாத்தா சின்னப்ப தாத்தா, தாத்தான தாத்தா சின்னப்ப தாத்தா, சின்னப்ப தாத்தா. இதுக்கு முன்னாடி இந்த சிலையை நான் பார்த்ததே இல்ல. டேய் மச்சான், இவன் தான்டா இவன் அப்படி நிக்க சொன்னா. என்னடா நீ ஏதோ ஸ்கூல் பையன் கலர் ட்ரெஸ்ல வந்தா அவனை புடிச்சு கலாச்சிட்டு, டேய் போ நீ, அவன் சொன்னான்னு செக்யூரிட்டி மாதிரி சல்யூட் போ போடா. மச்சான் எப்பவுமே நாம டேய் சின்ன பையனை புடிச்சு கலாச்சிய, உனக்கு தைரியம் இருந்தா அவளை கலாய் பார்க்கலாம். ஏய் யாரா அவ? அவளுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? கண்ணா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜசேகருடைய ஒரே பொண்ணு. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது உன்னை டின்னு கட்டுவாரு. வெளியில அவ யாரா வேணா இருக்கட்டும்டா. காலேஜை பொறுத்த வரைக்கும் அவன் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். சீனியருக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். இப்ப பாரு. கண்ணா, மப்பு மந்தாரமா இருக்குதுன்னு கிட்ட வந்தோன்னு கலாய்க்க முட்டுறது. நீ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? ஆமா. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நின்னுட்டு இருக்கல, பார்த்து விஷ் பண்ணிட்டு போகணும்னு மரியாதை தெரியாதா? நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னு உங்க நெத்தியில என்ன எழுதியா ஒட்டி இருக்கு, பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன கண்ணா உன்னையே கலாய்க்கிறா? இங்க யார் ஃபர்ஸ்ட் இயர் யார் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஒண்ணுமே புரியல. எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. ஏண்டி ஃபர்ஸ்ட் இயர்லயே இவ்வளவு திமிரா பேசுறியே, ஃபைனல் இயர் வந்தா என்ன பேச்சு பேச மாட்டே? மிஸ்டர், டீசென்ட்டா பேசுங்க. வாடி போடின்னு பேசினா செருப்பு பிஞ்சிடும். கண்ணா கவுத்துட்டாரா? ஐயோ, என்ன மச்சான் அவசரப்பட்டு அவளை அடிச்சுட்ட? அவங்க அப்பா கிட்ட போய் சொல்ல போறா. சொன்னா சொல்லிட்டு போட்டுடா. பெரிய இவளாவ? எனக்கும் ஆளுங்க இருக்காங்க. ஆளுங்களை நம்பி தான் நீ இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? உன்னை நம்பி நான் வந்தேனே. சொல்லுமா. காலேஜ்ல கண்ணன் ஒருத்தன் என்ன அடிச்சிட்டான்பா. டிசியா? சார், பிளாக் பேண்ட் ப்ளூ ஷர்ட், அதான் வரேன்னு அவனா? தம்பி, இந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? உங்க பேர் என்ன? கண்ணன். எவ்வளவு தைரியம் கொடுத்து எவ்வளவு பெரிய ஆளோட பொண்ணோட கை விடுவ? இதனால ஐயா வந்து பாருங்க. ஐயா கொஞ்சம் வேலையில இருங்க. வாங்க சார், உட்காருங்க. யோ, அங்க போய் உட்காரியா. யோ ஏட்டு, அவனை கூட்டு வாயா. சார், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறோம். குட். குட். இந்தாங்க சார். யார் அவரு? அதாமா உன்னை காலேஜ்ல அடிச்சானே கண்ணன். ப்ளூ ஷர்ட் பிளாக் பேண்ட், இவன் தானே? அப்பா, இவர் என்ன அடிக்கல. வாட்? அப்படியா? ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு போல இருக்க. ஏன்பா தம்பி, நீயாவது யாருன்னு சொல்லிக்கலாம்ல? என்ன எங்க சார் சொல்ல விட்டாங்க? எடுத்த உடனே ஒப்பல் மாதிரி தலைகளை தொங்க விட்டாங்க. ஏதோ ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. டிசி நமக்கு வேண்டியப்பட்டவரு, அதான் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. ஒண்ணு மட்டும் தெரியுது சார், உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு. சாரி சார், ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கரெக்டான ஆளை பிடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, போலாமா? ஓகே சார். சார், இனிமே யாரையாவது அரெஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பேச விடுங்க சார், அப்புறம் அடிங்க சார். சாரி தம்பி. இதை ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சொல்லுங்க அண்ணாச்சே. அண்ணாச்சே, ஐயாசாமி கோடீஸ்வரர் தான், நல்ல மனுஷன் தான். ஆனா அவர் பையன் கேரக்டர் சரியில்லையே. எனக்கு பணம் இருக்கிற பையனை விட நல்ல குணம் இருக்கிற பையன் தான் முக்கியம். நல்ல பையனை இருந்தா பார்த்து சொல்லுங்க. ஹலோ சார். அடடே, வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. சரி, காலையில நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்க தான் நான் உங்களை வர சொன்னேன். பரவாயில்ல சார், இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது மட்டும் நடக்கலன்னா உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? உங்களை பத்தி அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். தன் பக்கம் தவறு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு ராஜசேகர் மன்னிப்பு கேட்டது உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய மனுஷன் தான் காட்டுச்சு. பணம் சம்பாதிக்கிறது என் குறிக்கோள் இல்ல,
ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்ட் ஆகி சமுதாயத்துல நடக்கிற ஊழல்களை எக்ஸ்போஸ் பண்றதுதான் என்னோட லட்சியம்னு நான் சொன்னது ராஜசேகருக்கும் அவர் பொண்ணுக்கும் என் மேல ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்துச்சு. அவர் என்ன அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொன்னது எனக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்துச்சு. திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்க எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். ஓகே மை டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓபன் ஃபார். தேங்க்ஸ் சார். வரேன் ராதா. ஆல் தி பெஸ்ட். வரேன் சார். ரொம்ப வித்தியாசமான பையமா, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு ஐடியலிஸ்டா இருக்கான். ஆனா இந்த மாதிரி ஐடியலிஸ்ட்லாம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நீ என்னமா நினைக்கிற? மத்த ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா பேசுறாருப்பா. கமலா, போயும் உனக்கு அந்த சிக்கன் குனியா பாத்தியா கிடைச்சான்? நான்லாம் இல்ல. இங்க பார், நான் மத்தவங்க மாதிரி வந்தமா 3 வருஷம் படிச்சமா போனமான்னு கிடையாது. அஸ்திவாரத்தை பல வருஷமா ரொம்ப ஆழமா போட்டுட்டு இருக்கேன். எந்த காரணத்தை கொண்டு உன்னை நான் கைவிடவே மாட்டேன். எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? ரெடியா இருக்கா? எவனுமே மாட்டியா? என் அரியஸ் எப்ப முடியுதோ அப்பதான் நம்ம கல்யாணம். அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஐயோ ப்ரொஃபசர் வேற. இப்படி இல்லனா அந்தால உன்ன உசார் பண்றாரு. பாத்தி கூட விட மாட்டேன். The master commanded me, told me of this. பாருங்க சார் கிளாஸுக்கு போகாம தனியா நின்னு ஃபியரை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அப்புறம் வச்சுக்கிது. ஏய் என்ன லவ்வா சார், இந்த வயசுல லவ் பண்ணாம வேற எந்த வயசுல சார் லவ் பண்றது? டேய் இதெல்லாம் ஒரு காதலா? அந்த காலத்துல காதலிச்சாங்களே அதான்டா உண்மையான காதல். ஷாஜஹான் மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினாரா? அப்புறம் ஏன் சார் மும்தாஜ் சினிமால டான்ஸ் ஆடுறாங்க? அடப்பாவி, நான் சொன்னதே வேறடா. உங்களை திருத்தவே முடியாதுடா. திருத்தறதுக்கு நாங்க என்ன பரிச்சை பேப்பரா சார்? போங்க, அங்க லேப்ல கெமிஸ்ட்ரி மேடம் வெயிட் பண்றாங்க. கர்மம் கர்மன்ட்டு அங்கேயே போறாரா? சரியான ஜொல்லு பாட்டிடா. ஆமா, துணி கடை பொம்மையா இருந்தாலும் மறைச்சு பாப்பாரு. ஏடா மச்சான், நம்ம கண்ணம் பையன் என்ன காணோம்? உனக்கு மேட்டர் தெரியாது. நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அவனை நொங்கு நொங்கிட்டாங்க. நல்ல வேலை நம்மள போட்டு கொடுக்கல, நம்ம தப்பிச்சோம். டேய் மச்சான். மச்சான் வரான்டா. ஆமாண்டா. வா மச்சான். சிங்கம் சிங்கிளா தான் போவோம்னு சொல்லிட்டு இருந்த. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சிங்கிளா போயிட்ட. நல்ல வேலை எங்களை மாட்டி விடல. டேய் அத விடுடா. டேய், நான் தான் அப்பவே சொன்னேன் அவகிட்ட வச்சுக்காதன்னு. நீ கேட்கல. இப்ப அவங்க அப்பா உன்னை தொங்க விட்டான். ஏய் இருடா, அவ இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு காட்டிட்டால. எனக்கும் ஆளுங்க இருக்காங்கடா. நீ வேணா போறேன், அவளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கடா. ஆமா, நீ ஆளுங்களை நம்பியே இரு. லாடம் கட்டினாலும் அடங்க மாட்டாயா? ஹலோ, சொல்லு. யா அண்ணே, அவளா? அவதான்டா. டேய் வாடா. ஓகே பை. நாயகா, எனக்கு ஒரு வழியை காட்டு. ஏய் Are you all right? மேடம், அடி எதுவும் படலையே. என்னம்மா, என்னாச்சு? அப்பா, நான் காலேஜ்ல இருந்து வரும்போது ரவுடிங்க என்ன அட்டாக் பண்ணாங்க. இவர்தான்ப்பா என்ன காப்பாத்தினாரு. வணக்கம் சார். வணக்கம். உனக்கு அடி எதுவும் படலையா? இல்லப்பா, இவர் மட்டும் வரலன்னா பெரிய ஆபத்தே வந்திருக்கும்.
என்ன தம்பி அடி பலமா பட்டு போக்க? இல்ல சார், பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பெருசா படல. முதல்ல உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல சார். உங்க பேரு? ரோஹித். ரோஹித். ஆமா சார். என்ன பண்ணிட்டீங்க? MBA முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். எந்த ஊர் நீங்க? சூலூர் சார், கோயம்புத்தூர் பக்கம். சூலூரா? ஆமா சார். அங்க நாச்சிமுத்து கவுண்டர் தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும் சார். அவர் எனக்கு தாத்தா முறை வேணும். தாத்தா முறையா? ஏன் சார், அவர் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுமா? அவர் தான் என்ன படிக்க வச்சது. அப்படிங்களா? நான் இந்த பொசிஷன்ல நீங்க இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவர்தான். நீங்க அவரோட பேரன் சொல்றீங்க. ஆமா சார். இனிமே எங்கேயும் நீங்க வேலை தரக்கூடாது. என் கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோங்க சரி, as a PA to me. சார் ரொம்ப நன்றி சார். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். டேய் என்ன ஏன்டா இப்படி கெடுக்குறீங்க? ஏன்டா? பின்ன காலேஜ்ல சேர்ந்ததுல இருந்து ஒரு நாள் கூட இந்த ரூம் பக்கமே வந்தது இல்லடா. ஏய் இன்னைக்கு கம்பைன் கிளாஸ் 3rd இயர், 2nd இயர், 1st இயர் எல்லா இயர் ஃபிகர்களும் இன்னைக்கு வருவாங்க. அதுல ஒரு ஃபிகரை நான் கரெக்ட் பண்றேன். 3rd இயர் பொண்ணுங்களுக்கு உன்னை பத்தி முழுசா தெரியும், நெருங்க மாட்டாளுங்க. 2nd இயர் பொண்ணுங்களுக்கு பாதி தான் தெரியும், சீண்ட மாட்டாளுங்க. ஆனா 1st இயர் பொண்ணுங்களுக்கு தான்டா உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதனால தான் 1st இயர் ஃபிகர் உன்னை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பா. மச்சான் பேக்ல எடுக்கறா. நாங்க ரெண்டு பேரும் மாயாஜால் போறோம். மாயாஜால் போகும்போது புது செருப்பு வாங்கி கொடுக்க சொல்றான். அவ 3rd இயர் பொண்ணு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஈவினிங் ஷாப்பிங் போலாண்டி. அண்ணா, யாருன்னு சொல்லு. யாரு? உனக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஆஹா, த்ரிஷாவா? த்ரிஷா மச்சி, இது உனக்கு ரொம்ப டூ மச். சரி கண்ணா, VGP பக்கத்துல புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. நீ நாங்க லஞ்ச் கூட்டிட்டு போற. இங்க பாருமா, என் பட்ஜெட் தாங்காது. வேற யாராவது இழுச்ச வேணா பாரு உன்னை கூட்டு போறதுக்கு. அதான் உன்கிட்ட கேக்குறேன். சரி சரி முறைக்காத கண்ணா. நாம ஸ்கூல்ல ஒண்ணா படிக்கிற காலத்துல இருந்தே நீ எனக்கு கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுத்தது இல்ல. இப்போ அதே மாதிரி தான் இருக்கு. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்ல போறேன். வீண் செலவு பண்றதுக்குலாம் என் கையில காசு கிடையாது. நீ வேற ஆள பாரு. சரி விடு, நான் உனக்கு ட்ரீட் தரேன். ஐயோ வேண்டாம் பிரியா. இன்னைக்கு நீ ட்ரீட் கொடுத்தா அப்புறம் நாளைக்கு நான் கொடுக்கணும். அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். உனக்கு தான் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள யாரையா கூட்டிட்டு போ. ஐயோ, உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லடா. இந்த பாத்துக்க. பாத்துட்டேன். சரி, நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கலனா என்ன? எனக்காக செலவு பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப பார். ஹலோ கிஷோர். டேய் உண்மையிலேயே அதிர்ஷ்டம்னா இதுதான்டா. உனக்கு வேலை மட்டும் கிடைக்கலடா, கூட ஒரு பொண்ணும் கிடைச்சிருக்கா. என்ன மச்சி சொல்ற? டேய் மச்சான், அவ வீட்டுக்கு ஒரே பொண்ணுடா. அவ உயிரை வேற காப்பாத்திருக்க. அவங்க குடும்பத்துல வேற ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்ட. இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ்டா, மிஸ் பண்ணிடாத. அப்ப ஆர்த்தி? டேய் சும்மா இருடா, எப்ப பார்த்தாலும் ஆர்த்தி ஆர்த்தின்னு. அவ ஒரு மிடில் கிளாஸ்ரா. அவளை இவன் கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போறான்? ராதாவை கல்யாணம் பண்ணா லைஃப்ல இவன் செட்டில் ஆயிடுவான்டா. ஆமாடா மச்சான், எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கணுவாங்க. ஆனா உனக்கு தாலி கட்ட வந்திருக்கு, மிஸ் பண்றாதடா. ஓகே. ஆமா பிரியா, நேத்து ரெஸ்டாரண்ட் போனே என்னாச்சு? அத ஏன் கேக்குற? சூப்பர் சாப்பாடு. நீ அதுக்கு தான் போவேன்னு தெரியும். ஆமா யார் மாட்டினா? ஏய், அதான் அவகிட்ட ஏமாறதுக்கு நிறைய இழிச்சு வாங்கி இருக்காங்களே. ஆமா, நேத்து எவ்வளவு பில் ஆச்சு? 1800 rupees பா. ஹே, உன்னை கூப்பிடலாம் தான் நினைச்சேன். ஆனா உன்கிட்ட தான் செல்போன் இல்லல்ல. ஒரு அர்ஜென்சிக்கு கால் பண்ணனும்னா முடியவே மாட்டேங்குது. ஏன் இவ்ளோ கஞ்சத்தனமா இருக்க? ஒரு செல் வாங்கலாம்ல. ஏய், செல் வாங்குறதுக்கு 3000 ரூபாய், அத ரீசார்ஜ் பண்றதுக்கு 1000 ரூபாய். நானே ஸ்காலர்ஷிப்ல படிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மாசம் மாசம் பணத்துக்கு எங்க போறது? ஏய், நேத்து ஒரு செல் வச்சிருந்தா இன்னைக்கு ஒரு செல் வச்சிருக்க. அதுவா? நேத்து யாருது? ரகுவோடது. இன்னைக்கு கணேஷ்து. ஏன் அப்பா செல் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? உனக்கு என்ன, செல்லு வாங்கி தர்றதுக்கு ஒரு ஆள் கிடைப்பான், அதை ரீசார்ஜ் பண்றதுக்கு இன்னொரு ஆள் வருவான். வெல் செட் மச்சான். என்ன வெல் செட்? ஹே, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். வா வா வா. எங்க? நீ வா, நான் சொல்றேன். உன்கிட்ட தனியா பேசணும். நீ வா. என்னடா இது? டேய் காசு குடா. சொல்லுங்க. பேசாம வாடா. அவனை நம்பி நான் வந்தேனே. டேய் உன்கிட்ட ஏதாவது இருக்கா? ஓகே. பாலாஜி பாலாஜி. நான் ஜாங்கிரி அவனை எச்ச பண்ணிட்டேனே. இல்ல. ஆமா, கண்ணனும் பிரியாவும் ரொம்ப க்ளோஸா? அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்தே ஒண்ணா படிக்கிறாங்க. இல்ல,
கண்ணன் மத்தவங்களோட பழகும் போது மட்டும் ரொம்ப ரிசர்வ்டா இருக்கான். ஆனா பிரியா கூட மட்டும் ரொம்ப க்ளோஸா பழகுறான். 2 பேரும் லவ் பண்றாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க 2 பேரும் க்ளோஸ். அவன் கொடுத்து வச்சவன். எல்லா பொண்ணுங்களும் அவங்கிட்ட சகஜமா பழகுதுங்க. ஆமா, உன் கூட உன் ஃப்ரெண்டு ஒருத்தி உன்னை விட அழகா இருப்பாள, அவளை கொஞ்சம் என்கிட்ட சகஜமா பழக சொல்ல. சிப்படா. சொல்றா மச்சான் எங்கடா இருக்க? ஏய், அன்னைக்கு ராதா உயிரை காப்பாத்தினல்ல, அதுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக ரெஸ்டாரண்ட் வர சொல்லியிருந்தா, அங்கதான்டா இருக்கேன். டேய் பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மிஸ் பண்றாதடா. மேட்டர் ஓபன் பண்ணிடு. அதுக்கு தான்டா வந்திருக்கேன். ஹாய் ராதா. ஹாய் ரோஹித், உட்காருங்க. ராதா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வெயிட் 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 வெயிட். நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சொல்ற? ராதா மேல எனக்கு இருந்த லவ்வ என்னால தைரியமா டைரியில தான் எழுத முடிஞ்சது. ஆனா நேர்ல அவகிட்ட சொல்ல எனக்கு தயக்கமா இருந்துச்சு. அதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல. நான் முதலா ரோஹித்தை சந்திச்சது ராதா மூலமா தான். அவனுக்கும் ராதா மேல ஆசை இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. இவரு கண்ணன், என் கூட காலேஜ்ல படிக்கிறாரு. ஹாய் கண்ணன். ஹாய். ஐம் ரோஹித். என்ன மேஜர்? எம்ஏ ஜெர்னலிசம் பண்றேன். அன்னைக்கு ஒருத்தர் காப்பாத்தினாருன்னு சொன்னேன்ல, ஆமா இவர்தான். அப்பா கிட்ட பிஏவை ஜாயின் பண்ணிருக்காரு. உங்க அப்பாவுக்கு இவரை தெரியுமா? நல்லாவே தெரியுமே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பாக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். மத்தவங்கள மாதிரி இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா திங்க் பண்ணக்கூடியவரு. எனக்கு இவர்கிட்ட பிடிச்ச விஷயமே இவரோட சோஷியல் அவேர்னஸ் தான். ரோஹித், நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. ஒண்ணும் இல்ல ராதா, உங்க அப்பா புதுசா ஒரு BMW கார் வாங்கலாம்னு சொன்னாரு. அத பத்தி சொல்லலாம்னு வந்தேன். ஓ, அதுவா? ராதா, என் செல்போன் எங்க வச்ச? ஓ, வாட் இஸ் திஸ்? அப்பா, உங்க செல்போன் என்கிட்ட தான் இருக்கு. என்னம்மா இது? இல்லப்பா, ரோஹித்துக்கு ட்ரீட் கொடுக்கும்போது நாங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. சரி, ட்ரீட் கொடுத்ததும் போட்டோ எடுத்துக்கிட்டதும் ஓகே தான். ஆனா இந்த போட்டோ ஏன் இப்படி மடக்கி வச்சிருக்க? இல்லப்பா, சும்மாதான். இந்த பாரு, நான் உனக்கு அப்பாடா. அன்னைக்கு கண்ணனுக்கு செல்போன் வாங்கி கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துறேன். இன்னைக்கு ரோஹித்தோட போட்டோவை இப்படி மடக்கி வச்சிருக்க. இந்த பாரு, உன் கல்யாண விஷயத்துல உன் விருப்பத்துக்கு மாறா நான் ஒரு நாளும் நடக்க மாட்டேன். புரியுதா? கண்ணன் உனக்கு பிடிச்சதா சொல்லு, நானே பேசுறேன். அவன் நம்ம கிட்ட இருக்க பணத்துக்கு மயங்கிற ஆள் இல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு உன்னை கட்டி வச்சதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அது வந்துப்பா, கண்ணனும் பிரியாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்ல ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க. ஒருவேளை அவங்க மக்கு மக்கு யாரு? நம்ம பிரியாவா? நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். பிரியா வீட்டுக்கு வரல, நானே அவகிட்ட பேசி பாக்குறேன். ஓகே, கம். ஏய் ராதா, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கா பாரு. ஹாய். ஹாய். என்ன அங்கிள், நீங்க போய் கார் தொடச்சிட்டு இருக்கீங்க? வாய், என் காரை துடைக்க நான் அதுக்கு வைக்க பண்ணும். என் காரை துடைக்க நான் வைக்கப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு முன்னுக்கே வந்திருக்க மாட்டேன். ஆமா, என்ன இந்த பக்கம் உன்னை ஆளையே காணோம்? அங்கிள், நான் யுஎஸ் போறதுக்காக சென்னை பெனிஃபிட் ஃபண்ட்ல நானும் அப்பாவும் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். அதான் வர முடியல. அப்படி போடு. வெரி குட் வெரி குட். அப்ப நீயும் கண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு யுஎஸ்ல போய் செட்டில் ஆக போறீங்க, அப்படிதானே? என்னதா? கண்ணனோட கல்யாணமா? எனக்கா? யார் சொன்னா? என் பொண்ணுதான். நீ கண்ணனும் க்ளோஸா பழகுறீங்கன்னு அவ தான் சொன்னா. ஐயோ அங்கிள், காலேஜ்லயே எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறாங்க. நானும் கண்ணனும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒண்ணா படிக்கிறோம். We are very good friends. That's all. Nothing more, nothing less. ஹாய். ஹாய். இது என்ன இது
சாய்ந்து மௌனங்கள் கொஞ்சம் நாடினே எனக்கான பூங்காற்றே உன்னை பாடினே உன்னை கொஞ்சம் இனிமை கேட்கிறேன் வாழ்வெல்லாம் முகத்தின் வெளிச்சம் பார்க்கிறேன் என்ன சொல்ல உன்னை வெல்ல என்ன சொல்ல இது என்ன இது புது மாற்றம் மனசுக்குள் மேலாட்டம் சொல்லாமல் நீ போகவும் உயிருக்குள் மாற்றம் மச்சான் நேத்து வரைக்கும் அவன் லவ்வர்ரா, இன்னைக்கு வேற ஒருத்தனோட பொண்டாட்டி. இன்னும் அவன் போட்டோ வச்சு பாத்துட்டு இருக்குது அவ்வளவு நல்லது இல்லடா. டேய், அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்டா. விட்டு தள்ளுற. உனக்கு ஏத்த மாதிரி உன் மனசை புரிஞ்சுக்கிறவ ஒருத்தி வராமலையா போயிட போறா? இன்னைக்கு காலையில குடியரசு பத்திரிகை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல திவாலான பெனிஃபிட் ஃபண்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா போட்டிருக்கு. அது சுத்த போய். இந்த பேப்பர் தவிர வேற எந்த பேப்பர்லயுமே வரல. இதுல இருந்தே ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வேணும்னா என் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் 40 வருஷமா அரசியல் இருக்கேன். எனக்கு பதவிங்கிறது தோல்ல போட்டுக்கிற துண்டு மாதிரி. என்னோட ஒரே சொத்து மக்கள் மத்தியில எனக்கு இருக்கிற செல்வாக்கு தான். பத்திரிகைக்காரர்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆட்சியில இருக்கிறவங்க செய்யற தவறையெல்லாம் சுட்டி காட்டுறது அவங்களோட உரிமை மட்டும் இல்ல, கடமையும் கூட. அவங்கள பார்த்து நம்ம ஆத்திரப்படவும் கூடாது, பொறுமை இழக்கவும் கூடாது. எங்களுக்கு வன்முறையில கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. இந்த அரசியல் அராஜகத்தை அடியோட வெறுக்கிறவனா. என்னோட ஆதரவாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். சாத்வீகம் தான் எங்க வழி. அதுதான் காந்தி எங்களுக்கு காட்டின வழி. இந்த குடியரசு பத்திரிகை எடிட்டரை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவரோட கண்ணுக்கு என்னைக்குமே நல்ல விஷயங்கள் தெரிஞ்சதே இல்லை. பொய் குற்றச்சாட்டை சுமத்துறது தான் அவரோட முழு நேர தொழில்.
இப்ப பத்திரிக்கையில யாரை பத்தி வேணாலும் செய்தி போடலாம் ஆனா அதை நிரூபிச்சு காமிக்கணும்ல. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள அவங்க ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணலன்னா கண்டிப்பா நான் மானநஷ்ட வழக்கு தொடுப்பேன். நன்றி, வணக்கம். சாமி, ஸ்டேட்மெண்ட் கேட்டில்ல? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எவிடன்ஸ் நம்ம கைக்கு வந்தா இல்லைன்னு வச்சுக்க, நம்ம அத்தனை பேரும் கூண்டோட கம்பியை எண்ணிக்கிட்டு கழித்தீங்க. நாங்க கண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடி ரோஹித்தோட சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு. நீ வேணா பாரு, உன் குணத்துக்கு ஏத்த மாதிரி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒருத்தன் வராமலா போயிடுவான். இட்ஸ் ஓகே. சரி, நான் கிளம்புறேன்டி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஆடிட்டர் ராகவன் பேத்தி தானே? ஆமா, நீங்க மிஸ்டர் கண்ணன்? யா. அந்த சிடி காலையில அவசரமா கிளம்புனேனா சிடி 2 ஒரே கலர்ல வேற இருந்துச்சா, தெரியாம உங்களுக்கு வச்சு இந்த சிடி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னங்க உங்க சிடி? தேங்க்யூ, வரேன். ஓகே. சரிதான், போடி. டேய், சீடிய குடுறா. டேய், கேக்குறல்ல, குடுறா.
குடுறா சீடியை குடுறானா ஏய் சீடியை குடுக்கல இவ கழுத்து அறுத்துருவேன் டேய் விடா தம்பி நாம பேசினது ஞாபகம் இருக்குல்ல சார் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன் இந்த சீடி ஏய் அவங்களும் பண்ணாத ஏய் அவங்கள விட்டுரு are you okay யா அடி ஒண்ணும் படலையே இல்ல ஐம் ஆல் ரைட். நான் வரேன் என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய நாள். அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக பத்திரிகையாளர்கள் தினம். நமது கல்லூரியின் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட் சார்பாக நடைபெறும் இந்த விழாவிற்கு தலைமை தாங்க குடியரசு பத்திரிகை ஆசிரியர் திரு ராம் அவர்களும் உதவி ஆசிரியர் திரு ராமலிங்கம் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை நமது கல்லூரியின் முதல்வர் சார்பாகவும் ஸ்டூடெண்ட் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். முதலில் நமது கல்லூரியின் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட் செயலாளர் திரு கண்ணன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார். வணக்கம் வணக்கம். இந்த விழாவுக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் குடியரசு பத்திரிகையின் எடிட்டர் திரு ராம் அவர்களை பற்றி சில வார்த்தைகளை குறிப்பிட விரும்புகிறேன். அவர் நேர்மையானவர், தைரியசாலி. உதாரணத்திற்கு திகழ்க ஆசிரியர் தருண் தேஜ்பால் போன்றவர் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று யாரை பற்றியும் கவலைப்படாமல் நடுநிலைமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர். அரசாங்கத்திற்கு ஜால்ரா அடித்து விளம்பரம் வாங்க வேண்டும் என்று நினைக்காதவர். இன்றைக்கு பொதுவாக பத்திரிகைகள் பரபரப்பாக செய்திகளை வெளியிடுவதில் காட்டுகின்ற ஆர்வத்தை உண்மையறிந்து எழுதுவதில் காட்டுவதில்லை. அமெரிக்காவில் வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகையில் கார்ல் பர்ன்ஸ்டீன், பாப் வுட்வர்ட் என்ற பத்திரிகையாளர்கள் நிக்சன் ஜனாதிபதியா இருந்தப்போ வாட்டர்கேட் ஹோட்டல்ல நடந்த ஊழலை கண்டுபிடிச்சு பத்திரிகையில் எழுதி அம்பலப்படுத்தினாங்க. அதுக்காக அவங்க பயங்கரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருந்துச்சு. அப்பெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது அந்த பத்திரிகையோட எடிட்டர் தான். 2 வருட போராட்டத்திற்கு பிறகு வேற வழியே இல்லாம நிக்சன் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி இருந்துச்சு. அப்படியெல்லாம் இந்தியாவில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. பத்திரிகைகள் மக்களோட பிரச்சனையை தீர்க்கறதுல நம்பர் 1 இருக்கணும். அரசாங்கம் பண்ற தவறுகளை அம்பலப்படுத்துறதுல நம்பர் 1 இருக்கணும். அம்பலப்படுத்துறான், அதுக்கப்புறம் அரசாங்கம் ஒரு விளம்பரம் தரண்டானே. சமுதாயத்துல மதத்தின் பெயரால, மொழியின் பெயரால, இனத்தின் பெயரால, ஜாதியின் பெயரால நடக்கிற அநியாயங்களை அம்பலப்படுத்துறதுல நம்பர் 1 இருக்கணும். ஆனா இவங்க நம்பர் 1 இருக்க விரும்புறது சர்க்குலேஷன்ல மட்டும்தான். மொத்தத்துல பத்திரிகை துறையை வியாபாரம் ஆக்கிட்டாங்க. சினிமாக்காரங்களுக்கு ரசிகர்கள் கட் அவுட் வச்சாங்க, ஏத்துக்கிட்டோம். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் கட் அவுட் வச்சாங்க, சகிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு என்னடான்னா பத்திரிகைக்கே கட் அவுட் வைக்கிறாங்க. அடுத்தது என்கவுண்டர். ஒரு என்கவுண்டர் மூலமா ரவுடிய போலீஸ் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு எல்லா பத்திரிகையிலையும் எழுதுறாங்க. அந்த ரவுடி என்ன வானத்துல இருந்தா குதிச்சான்? அவனை வளர்த்து விட்டது யாரு? இந்த போலீஸ்காரங்களும் அரசியல்வாதிகளும் தான். ஆனா இவங்க 2 பேரை பத்தியும் பத்திரிகையில எழுதுறதே கிடையாது. அப்புறம் இந்த சமுதாயத்துல தாழ்த்தப்பட்டவங்க, மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஒரு பத்திரிகையாளர் நினைச்சான்னா ஒரு நிரபராதியை கூட குற்றவாளியா மாத்தி அவன் வாழ்க்கை அழிச்சிட முடியும். இதுல அதிகமா பலியாகிறது மைனாரிட்டி சமுதாய மக்களும் தலித் சமுதாய மக்களும் தான். இந்த நிலைமை மாறணும். பத்திரிகைங்கிறது சமுதாயத்துக்கு பலமா இருக்கணுமே தவிர பலவீனமா இருக்க கூடாது. வருங்கால பத்திரிகையாளராகிய நாம் இதை செயல்படுத்தி காட்டுவோம். நன்றி, வணக்கம். சொல்லுறதா? ஆமா, ஃபங்க்ஷன்ல இப்படியா பேசுறது? என்னடா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே, நீ மட்டும் சொல்லேன்னு பார்த்தேன். வேற என்னப்பா, உன் பேச்ச கேட்டு பிரின்சிபலே ஷாக் ஆயிட்டாரு. பத்திரிகை துறையை சேர்ந்த எவ்வளவோ பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசலாமா? நான் சொன்னதுல என்ன தப்பு? பொதுவா நடக்கிறதானே சொன்னேன். சரி சரி, அதுக்காக இப்படியா பேசுறது? இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தானே ஃபேஸ் பண்ணும். பிரச்சனை வந்துருச்சு. என்னப்பா சொல்ற? சார், பத்திரிகை துறையை சேர்ந்தவங்க மனசை புண்படுத்துறதுக்காக நான் அப்படி பேசல. என் மனசுக்கு சரின்னு பட்டது மட்டும்தான் சொன்னேன். ஆனா பத்திரிகை துறையை குறை சொல்லி பேசினது ரொம்ப பேருக்கு பிடிக்கல. அப்படி நீங்க பேசுனதுனால தான் நான் உங்களை வர சொன்னேன். இந்த சமுதாயத்துல பல தவறுகள் நடக்கிறதா நீங்க சொன்னீங்க. அதையெல்லாம் கண்டுபிடிச்சு எக்ஸ்போஸ் பண்ண உங்களால முடியுமா?
கண்டிப்பா முடியும் சார். அப்படின்னா இன்னில இருந்து பார்ட் டைம் ரிப்போர்ட்டரா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். உங்க பத்திரிக்கையில வேலை செய்யறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார். ஆனா ஒண்ணு, நடிகைகளை பத்தி கிசுகிசு எழுதுறதுக்கும் சினிமாக்காரங்களை பேட்டி எடுக்கிறதுக்கும் நான் இந்த பத்திரிக்கையில சேரல. என்னோட லட்சியமே இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் சார். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ங்கிறது அப்படி ஒன்றும் சுலபமான காரியம் இல்லப்பா. சார், பென் இஸ் மைட்டியர் தென் தி ஸ்வாடன் சும்மா சொல்லல. உண்மைதான். பெரியார், அண்ணா, கலைஞர், ஜெயகாந்தன், சோ இவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும். ஆனா அதுக்காக பல எதிர்ப்புகள் வரும். அதையெல்லாம் நீங்க தாங்கிக்கணும். உங்களால முடியுமா? அங்க பாத்தீங்களா, அது என்னோட அண்ணன். பாம்பேல தாதாக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள தொடர்புகளை பத்தி நான் எழுதினேன். அதை நிறுத்த சொல்லி எனக்கு பல மிரட்டல்கள் நேர்லயும் போன்லயும் வந்தது. நான் கவலைப்படவே இல்லை, துணிஞ்சு எழுதினேன். அதனால என் அண்ணனை காரியத்தை கொன்னுட்டேன். என் லட்சியத்துக்காக என் அண்ணனோட உயிரை நான் விலையா கொடுத்தேன். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா பணிபுரியணும்னா நீங்க எந்த விலையும் கொடுக்க தயாரா இருக்கணும். நீங்க தயாரா? நீங்க எனக்கு இந்த பொறுப்பை கொடுங்க சார். கண்டிப்பா உங்களுக்கும் இந்த பத்திரிகை துறைக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன் சார். ஐ விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். பொல்லாத கண்களடா புன்னகையும் வேஷமடா நன்றி கெட்ட மாந்தரடா நான் அறிஞ்ச பாடம். வணக்கம் சார். நான் ரஷ்யா பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன். நம்ம பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணலாமா? ரஷ்யா பத்தி எழுதினா பேப்பர் கிடைக்கும். ரகசியா பத்தி எழுதணும். சார், யார் சார் அந்த ரகசியா? பொலிட்டிக்கல் லீடர். இங்க பாருங்க, ரகசியா பத்தி தெரியல. இவங்கலாம் ஒரு பத்திரிகை போட்டுருக்கு. ஏன்னா பொலிட்டிக்கல் லீடருக்கெல்லாம் தள்ளிவிடா. இந்த திருச்சி வந்தா சீனா தானா டோய் அப்படி ஒரு கருத்துள்ள பாட்டுக்கு ஆனால ஞாபகம் இருக்கா? சார், நம்ம சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி ஆர்டிகல் எழுதணும் சார். நான் வேணும்னா சமூக நீதியை பத்தி ஒரு கட்டுரை எழுதவா? சமூக நீதி பத்தி எழுதுனா பட்டினியா தான் கிடக்கணும். நம்ம ஷில்பா செட்டிய ஒரு வெள்ளைக்கார நடிகன் வளைச்சு புடிச்சு புத்தம் கொடுத்தா பத்தியாடா, அதை பத்தி எழுது. இங்க பாரு, அவ பெரிய போட்டோ கூட வேண்டாம், பாஸ்போர்ட் சைஸ்ல சின்ன போட்டோ தந்தா நான் பத்திரிகைகளுக்கு ஊடே வச்சு எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துருவேன். சார், மத்த பத்திரிகை மாதிரி எல்லாம் நாம இலவசமா எல்லாம் கொடுக்க வேண்டாம் சார். ஏய், இலவசமா கொடுக்கலன்னா சர்க்குலேஷனை கூட்ட முடியாது, குப்பையை தான் கூட்டணும். என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாளைக்கு 4 பேப்பர் வாங்குறான். ஒரு வாரத்துக்கு உண்டான மளிசாம இலவசமா வருது. அந்த பத்திரிகை வைக்குமா, ஓ பத்திரிகை வைக்குமா? சார், இப்போ நம்ம இந்தியாவுல வறுமை கோட்டு கீழே 9% மக்கள் இருக்காங்க. அதை பத்தி எதுவுமா? ஆமா, அந்த கோட்டுக்கு கீழே விடலாம், நீ மேல விடுற பாரு. ஏன்னா அதாட நமக்கு வேலை. நடிகை கல்யாணம் ஆவறதுக்கு முன்னால் வாயு வயிறுமாக இருந்தாள். குழந்தை இன்னைக்கு பிறக்குமோ நாளைக்கு பிறக்குமோ, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, டாக்டர்கள் பரபரப்பு பேட்டி. சரி, ஓகே சார். நம்ம இந்தியா உலக வங்கி கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த புள்ளி விவரத்தை பத்தி எதுவுமா? அந்த கடனை நீ அடைக்க போறியா? நான் வாங்கின கடனையே அடைக்க முடியல, இவன் இந்தியா வாங்கின கடன் அடைக்க போறானா? ஏன்னா ஒரு நடிகை உடம்புல எத்தனை மச்சம் இருக்கு, அந்த புள்ளி விவரத்தை எழுது. சரி, நீங்க அதை விடுங்க சார். இப்போ நம்ம முதலமைச்சர் கலப்பு திருமணத்தை தலைமை தாங்கி நடத்தினாரு. அதை தலைப்பா எழுதுவோமா? இதெல்லாம் ஒரு தலைப்பாடா? பூராவுல ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிருக்கான், பொம்பளையும் கல்யாணம் பண்ணிருக்கான். அதை பத்தி எழுது. சார், நீங்க போங்க சார், நான் எடிட்டர் கிட்ட பேசிக்கிறேன். கலங்காதடா, என்ன தெரியும் இருக்கு சார்? ஏதா இருந்தாலும் நேரா வந்து பேசுங்க, சும்மா போன்ல கழுத்த இருக்காதீங்க. நேரா வாங்க. வணக்கம் சார். ஆமா, வணக்கம். உங்களுக்கு என்ன? 35 வருஷமா ஈபில வேலை பார்த்தேன். வேலண்டி ரிட்டையர்மெண்ட் வாங்கி அந்த பணத்தை கொண்டாந்து இங்க போட்டேன். எதுக்கு? நீங்க சொன்னாதானே தெரியும். வயசான காலத்துல வட்டியை வாங்கி நிம்மதியா சாப்பிடுவோம்னு தான். ஓ, பேராசை. ஈபில் தானே உழைச்சீங்க. ஆமா. ஏங்க, உங்க சர்வீஸ்ல பொது ஜனங்க உங்ககிட்ட கனெக்ஷன் கேட்டு வந்தப்ப எத்தனாயிரம் எடக்கு முடக்கா கேள்வி கேட்டு எவ்வளவு ஷாக் கொடுத்திருப்பீங்க? ஆமா, பணம் எவ்வளவு போட்டீங்க? 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சம் ரூபா. எதுக்கு இங்க கொண்டு வந்து போட்ட? நீங்க தானே சார் நடிகர் ரீமாசன் வந்து இந்த கம்பெனியை ஓபன் பண்றதா பிரம்மாண்டமா விளம்பரம் பண்ணுனீங்க. அத பார்த்துதான். அதுக்காகத்தான் போட்டீங்களா? ஆமா, ரீமாசனை பாத்தியா? எங்க பார்த்தேன்? தூரமா நின்னுல பார்த்தேன். தூரமா நின்னு பாத்தியா? அதானே, தூரமா நின்னு பார்த்ததுக்கே நீங்க 1.5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து போட்டிருக்கிறிய. அந்த ரீமாசனை பக்கத்துல கொண்டு வந்து நிக்க வச்சு ஒரு உரச வச்சிருந்தோம்னா நீ எத்தனை கோடி கொண்டு வந்து இங்க போட்டிருப்ப. ஐயோ, பொருளாதார மேதை அமிர்தியா சென் கவர்மெண்ட் பேக்க ஓபன் பண்ணாங்க. அங்க கொண்டு போய் பணத்தை போடாம நடிகை ரீமா சென் இங்க வந்து ரிப்பன் வெட்டி திறந்தோடனே இங்க வந்து போட்டியா? ஒண்ணு பண்ணு, நேரா கல்கத்தாக்கு போ. நடிகை ரீமா சென்னுடைய பாட்டி அங்க இருப்பா, மூன் சென். அவ பணம் வச்சிருப்பா, அவகிட்ட வாங்கிக்க. போயா? போறையா? பணத்தை கேட்டா எகத்தாளமா பேசுறீங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். வந்துட்டானுங்க. ரீமா சென் திறந்து வச்ச உடனே வரவும் போறவனுக்கு எல்லாம் பதில் சொல்லி வாங்க, உட்காருங்க. பணம் கொடுத்துருக்கியா? நீயும் மரியாதையா 20 வருஷமா உழைச்சு சம்பாரிச்சு போனையா? என்ன உழைச்சீங்க? விவசாயம்.
விவசாயமா? ஆ. ஆமா, இங்க எவ்வளவு பணம் போட்டீங்க? 2 லட்சம் ரூபாய். என்னங்க நீங்க கொஞ்சமா பொறுப்பு இருக்குதா உங்களுக்கு? 2 லட்சம் ரூபாய் கொண்டு போய் 50 கரும்பு, 50 நெல்லு, 50 மஞ்சள். ஆமா, எந்த ஊர் நீங்க? மாமண்டூரியா? என்னங்க நீங்க மாமண்டூர் 2 லட்சத்தை அப்படியே மாங்கால போட்டுருந்தீங்கன்னா அப்படியே இப்ப பணமா கொட்டி இருக்கும்ல? அது வானம் பார்த்த பூமியா? வானம் பார்த்த பூமியா? ஒண்ணு பண்ணுங்க, வானம் பார்த்துட்டு ஊர் போய் சேருங்க, பணம் அப்படியே கொட்டு. ஏய்யா கிண்டலா பண்ற? நீ நல்லா இருப்பியா ஐயா? குடும்பம் நல்லா இருக்குமா? உன் கம்பெனி விளங்குமா? எங்க விளங்குறது? அதான் விளங்காம போயிடுச்சே. நாசமா போ. ஐயோ, இவங்க யாரு? சம்சாரம். அப்ப இது இதுவும் அதுதான். ஏமா வந்ததுக்கு 2 வார்த்தை நீ திட்டிட்டு போக வேண்டியதானே? சாவுகராக்கி. ஐயோ, எச்சு துப்புற அளவு கம்பெனி இம்ப்ரூவ் ஆகி போச்சே. மச்சான் டேய், நம்ம பிரியா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாடா. டேய், என்னடா சொல்ற? ஆமாடா. எப்படி இருக்கு டாக்டர்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. கிரிட்டிக்கல் கண்டிஷன். 60% ஆஃப் த பாடி பர்ன் ஆயிருக்கு. டோன்ட் வரி, வீல் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். டேய் மச்சான், பிரியாவை பாருடா. என்னடா ஆச்சு? இவன் அமெரிக்கா போகிறதுக்காக அவங்க அப்பா பேங்க் சேவிங்ஸு பிஎஃப் பணம் எல்லாத்தையும் பெனிஃபிட் ஃபண்டில் போட்டு வச்சிருந்தாரு. கம்பெனி திவாலாயிடுச்சுடா. அந்த அதிர்ச்சி தாங்காம அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தா. இன்னைக்கு திடீர்னு உடம்புல நெருப்பு வச்சுக்கிட்டா. எந்த பெனிஃபிட் ஃபண்ட்? என்னப்பா இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்க? இவங்கள்ட்ட இருந்து பணத்தை எப்படிப்பா வாங்குறது? சங்க அர்த்தீங்களடா. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லி எங்களை மல்டி லெவல் மடையனாக்கிட்டாங்க. யோ ஐயா, அப்படியே வாயா. 3 பேர் சேர்த்து விட்டா லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களா? என்னையா இது? கும்பலா வந்து இப்படி கத்துனீங்கன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி இதுல இதே வேலையை போச்சு உங்களுக்கு. சொன்னா கேளுங்கயா. யோ இல்லையா? அடிச்சு நொறுக்குனா. டேய், சொன்னா கேளுடா. அவசரப்படாத. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் லீகல் ஆக்ஷன் எடுப்போம். அண்ணே, நான் தயாரா பேசுறேனே. சொல்லியா? அண்ணே, இங்க ஒரே பிரச்சனையா இருக்குண்ணே. என்னையா சொல்ற? எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குனே. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கும்பல வந்து ரகலை பண்றாங்கண்ணே. நான் சீரியஸான விஷயம் சொல்றேன், நீங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க. இதை நான் எதிர்பார்த்தேன். அண்ணே, ஏதாவது ஆயிடுமான பயமா இருக்குண்ணே. நீ எதுக்கு பொரியல மாட்டின பெருச்சாலி மாதிரி துடிக்கிற? நீ ஒண்ணு பண்ணு, நீ அங்கே இரு. சரிண்ணே. இவனுங்க என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறது? நம்ம ஸ்டூடண்ட் பவர் என்னன்னு டேய் காட்டுவோம். மச்சான், கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல என் பேனா பவர் என்னன்னு காட்டுறேன். மகேஷ், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. இதை வந்துடுறேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஆடிட்டர் ரூம் எங்க இருக்கு? தங்க காசு ஆசைப்பட்டோம், படுவாய் செல்லா காசு 50,000 கட்டணும். 4,000 கூட ராகவன் சார், இந்த ஃபண்டு மோசடி பத்தி உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்ப சொல்லியா? என்னத்த சார் சொல்றது, சமாளிக்க முடியல சார். டெய்லி ஆபீஸ் திறக்கிறதுக்கு முன்னாடியே 1000 பேர் வந்து கியூ நிக்கிறான். போட்ட பணத்தை திருப்பி கொடுன்னு. எனக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க போட்ட பணம் திரும்ப கிடைக்காம போயிருமோங்கிற பயத்துல இது வரைக்கும் 2 பேர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாங்களாம் சார். அதுக்கு என்னையா பண்ண சொல்ற சார்? நிறைய பெரிய மனுஷனுங்க அம்பலவானோட சிபாரிசுல கோடிக்கணக்கான பணத்தை எந்தவித டாக்குமெண்ட் செக்யூரிட்டி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க சார். இது வரைக்கும் ஒத்த பைசா திரும்ப வரல சார். பேசாம அவங்க எல்லாம் யாருன்னு இந்த பப்ளிக் கிட்ட போய் சொல்லிடலாம் சார். ஏய்யா, நீ நல்லா யோசனை பண்ணி தான் பேசுறியா? நீ சொல்ற மாதிரி அவங்க பேரையெல்லாம் சொன்னா பணம் போட்டு ஏமாந்தவங்க அவங்கள தேடிட்டு போயிடுவாங்க. இது தயாளன் காதல விழுந்தது, அப்புறம் அம்பலவான ஆளுங்க நம்மள தேடிட்டு வந்துடுவாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அம்பலமான விஷயம் அம்பலத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? இந்த கம்பெனி திவாலானத்துக்கு நாம காரணம் இல்லை. பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போகட்டும். அது வரைக்கும்
இவ்வளவு தூரம் சொல்லியும் கலாட்டா பண்ணிருக்கீங்கடா. மச்சான் நாங்க ஒண்ணும் பண்ணலடா, நீ வேற. திடீர்னு ஒரு ரவுடி கும்பல் வந்து எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி போலீஸ் வந்தது. போலீஸ் வந்தோடனே ரவுடிங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கடா. போலீஸ் நம்ம பசங்களை அடிச்சு தூக்கி போயிட்டாங்கடா. நான் மட்டும் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன். ஹலோ, நீ நேரா ஆபீஸ்க்கு வா, நான் ஏசி கிட்ட பேசுறேன். சார், இந்த பெனிஃபிட் ஃபண்ட் யாரால திவாலாச்சுன்னு எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு சார். இது நம்ம கரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்கவங்கள நாம எக்ஸ்போஸ் பண்ண முடியும். சார், கண்ணன் புதுசா வந்திருக்கான், அவருக்கு அனுபவம் கிடையாது. இந்த கேஸ் அவங்கள்ட்ட கொடுத்தா வழங்குமா? கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆள்கிட்ட கொடுங்க சார். சார், நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேங்கிறது உண்மைதான். ஆனா இந்த கேஸை பத்தி நிறைய டீடைல் எனக்கு தெரியும். மத்தவங்கள விட என்னால தெளிவா எழுத முடியும் சார். அப்ப மத்தவங்க எல்லாம் தெளிவா எழுத மாட்டாங்களாக்கும் சார். அந்த தயாளா இருக்கான ரொம்ப மோசமான ஆள் சார். 50 ரூபாய்க்காக கூட பிறந்த அண்ணனை வெட்டிவிட்டான் சார். அவனுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் நிறைய இருக்கு. இவன் ஒண்ணு படிப்பிட்டாம்னா நம்மள சார் மண்டை போட்டு உடைக்கணும் சார். இதை பத்தி உங்ககிட்ட தனியா பேசணும் சார். என்ன வேணாலும் பேசுங்க, பெரிய எடுத்து பொல்லாப்பு நமக்கு இருக்கு. Okay, Kenan, proceed. But be careful and keep me informed. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாரும் ஒரே குட்டையில ஓடுற மட்டங்க தான். இந்த கம்பெனி திவாலானதுக்கு நாம எல்லாரும் தான் காரணங்கிறத மறந்துடாதீங்க. ஜேசி, பணத்தை பறிக்கிறதும் ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவான். அவனை உட்கார வை, சூடா டீ வாங்கி கொடு, கம்ப்ளைண்ட் கொடுத்தா எழுதி வாங்கிக்க. ஆனா ஒரு கம்ப்ளைண்ட் மேல கூட ஆக்ஷன் எடுக்க கூடாது. ஆமையா, நீ பாட்டுக்கு நைட்டு டிவியில விஜயகாந்த் படத்தை பார்த்துட்டு உனக்கு கடமை உணர்ச்சி பொங்கி யாரையாவது அரெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, இவங்க எல்லாம் குண்டோட உள்ள போயிட வேண்டியதான். ஞாபகத்துல வச்சுக்கோ. மிஸ்டர் ரகு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்க ஃப்ரெண்டு. அவர் மூலமா இந்த கேஸை எவ்வளவு தூரம் இழுத்தடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இழுத்தடிங்க. மிஸ்டர் சகாயம், இன்னைக்கு தமிழ்நாட்டிலே லீடிங் பத்திரிக்கை உங்களோட. இந்த பைனான்ஸ் கம்பெனியில கடனை வாங்கி அது திவால் ஆனதுக்கு காரணமா இருந்தவங்களை பத்தி, அவன் ஆளுங்கட்சி சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, இல்ல சினிமாக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்கள பத்தி எந்த நியூஸும் உங்க பத்திரிகையில வரக்கூடாது. சாரி தம்பி, நான் பத்திரிக்கைக்காரங்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு எம்டி உத்தரவு போட்டிருக்காரு. எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட போய் பேசுங்க. சார், நான் பேட்டி எடுக்கிறதுக்காக வரல. இந்த பெனிஃபிட் ஃபண்ட் திவால் ஆனதுக்கு யார் காரணம்னு தெரியணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. சார், உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? அன்னைக்கு உங்க ஆபீஸ்ல கலாட்டா நடந்தப்போ உங்க ரூம்ல இருந்த பாத்ரூம்குள்ள தான் நான் இருந்தேன். நீங்களும் உங்க சீஃப் அக்கௌண்டன்ட்டும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். தம்பி, நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? உண்மையான குற்றவாளிகளை பத்தின ஆதாரம் வேணும். நீங்க நினைக்கிறபடி எதுவும் இங்க நடக்கல. தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போங்க. நான் ரிப்போர்ட்டர் உங்ககிட்ட பேச வரல. இந்த ஃபண்ட்னால பாதிக்கப்பட்டவங்கள ஒருத்தனா வந்திருக்கேன். வாரத்துக்கு முன்னாடி உங்க ஆபீஸ் வாசல்ல தங்க காசு தரேன்னு சொல்லி நெத்தி காசு கொடுத்து. ஐயோ, என் படம் எல்லாம் போச்சு. ஐயோ, என் படம் போயிடுச்சு. சாரி தம்பி, ஐ cannot help you. சார், ப்ளீஸ் சார். சார் சார் ட்ரை பண்ணோம், முடியல. சாரி, we could not save her. என்ன பிரியா இப்படி பண்ணிட்ட? நாம எத்தனை வருஷமா பழகி இருக்கோம். உனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல என்கிட்ட தானே சொல்லணும்.
இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டியே. கடைசி நிமிஷத்துல கூட என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல. மச்சான் கூல் டவுன்டா, கொஞ்சம் அமைதியா இருடா. எனக்கு நீ எவ்வளவு உதவி பண்ணிருக்க. டேய் அழாதடா மச்சான், சொன்னா கேளுடா. உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ நான் உதவி பண்ண போயிட்டேன். ஏன் பிரியா, சொன்னா கேளுடா. ஏன் இப்படி பண்ண? உன் சாவுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். இது சத்தியம். யாரோ ஒருத்தரோட பொண்ணு இறந்து போனதால தானே இப்படி அமைதியா இருக்கீங்க. இதுவே உங்க பொண்ணா இருந்தா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பீங்க. இன்னும் எத்தனை பேர் செத்து போனோம் நீங்க மனசு மாறதுக்கு. இந்த ஃபண்ட் திவாலானதுல வேணும்னா உங்களுக்கு பங்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த பாவத்துல உங்களுக்கு கண்டிப்பா பங்கு இருக்கு. இதுவே உங்க பொண்ணா இருந்தா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பீங்க. இன்னும் எத்தனை பேர் செத்து போனோம் நீங்க மனசு மாறதுக்கு. Come to my house at 8 a.m. ராகவன். தம்பி, உன் ஃப்ரெண்டு இறந்து போனதுக்காக நேத்து நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசின. அவ மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறியோ அதை விட அதிகமாகவே என் பேத்தி மேல நான் பாசம் வச்சிருக்கிறேன். அவளுடைய பாதுகாப்பை நினைச்சுதான் உனக்கு உதவ முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனா நேத்து நீ பேசின வார்த்தைகள் என் மனசையே மாத்திடுச்சு. இப்ப சொல்றேன், நடந்த மோசடிக்கு முழு காரணம் மந்திரி அம்பலவாணன் தான். அவனுடைய சிபார்சுல தான் எந்தவித ஷூரிட்டியும் இல்லாம இவ்வளவு பணத்தையும் நாங்க லோனா கொடுத்தோம். பெனிஃபிட் ஃபண்ட், ரியல் எஸ்டேட், இது எல்லாத்துக்கும் தயாளன் தான் பினாமி ஓனர். ஆனா எல்லா பணத்தையும் முழுங்கி ஏப்பம் விட்ட உண்மையான ஓனர் மந்திரி அம்பலவாணனும் அவருடைய ஆட்களும் தான். இது சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி வர்ற ஜனவரி மாசம் 1ஆம் தேதி உன் கையில தர்றேன். ஆனா இந்த நியூஸை முதல்ல நீ உன் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணணும். அப்படி பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆதாரங்களை நான் உங்ககிட்ட தருவேன். ஒரு முக்கியமான விஷயம், நான் தான் இந்த ஆதாரங்களை உனக்கு கொடுத்தேங்கிற உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அம்பலவாணனுடைய ஆட்களால என் பேத்திக்கு ஏதாவது ஆபத்து வரலாம் என்ன வரும். அப்படி எந்த விதமான ஆபத்தும் வராதுன்னு உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சார், நிச்சயமா முடியும் சார். கண்ணா, என்னம்மா? நாங்க 2 பேரும் கோவிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். என்ன விசேஷம்? நேத்தி ஜோசியர் கிட்ட ராதாவோட அப்பா பேசியிருக்காரு. ஜனவரி 1ஆம் தேதி நாள் நல்லா இருக்குதான், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. வெக்கத்தை பாரு. சரி, 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு ஓகே தானே? ஆக்சுவலா எனக்கு டபுள் சந்தோஷம். எப்படி? 1ஆம் தேதி நம்ம கல்யாண நாள் மட்டும் இல்ல, நான் என் ஃப்ரெண்டுக்கு செஞ்ச சபதத்தை நிறைவேற்ற போற நாள். என்ன சொல்ல வரீங்க? சென்னை பெனிஃபிட் ஃபண்ட் திவால் ஆனதுனால தானே நம்ம பிரியா சூசைட் பண்ணிக்கிட்டா. ஆமா, அதுக்கு காரணமானவங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கள வர 1ஆம் தேதி நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறதா, வர 1ஆம் தேதி காலையில நான் அவன் கழுத்துல தாலி கட்டும் போது என்ன யாருக்குமே தெரியாது. ஆனா அன்னைக்கு ஈவினிங் என்ன தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. என்னம்மா கண்ணனை பார்க்க போயிருந்தேன், என்ன சொன்னாரு? அவருக்கு ஓகே தான். ஆமா, ஏன் இப்ப கண்ணன் அதிகமா இங்க வருதுல? அதுவாப்பா, சென்னை பெனிஃபிட் ஃபண்ட் கம்பெனி திவால் ஆச்சுல, அதுக்கு காரணமானவங்கள பத்தி கண்ணன் பத்திரிகையில எழுத போறாராம். அதனால கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஓ அப்படியா? இத பத்தி வேற ஏதாவது சொன்னாரா? இல்ல. ஒன்னு செய், கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. சரிப்பா. ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம். என்ன கண்ணன், சென்னை பெனிஃபிட் ஃபண்ட் கம்பெனி பத்தி நியூஸ் போட போறீங்களாமே? ஆமா சார். நான் கூட படித்தேன். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா
இந்த பெனிஃபிட் ஃபண்ட் திவாலானதுக்கு காரணமானவங்களை நான் வர 1ஆம் தேதி எக்ஸ்போஸ் பண்ண போறேன். இந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்கவங்க பேர்லாம் வெளியில வராது கண்ணன். ஏன்னா இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்களே, அவங்க பேர் பத்திரிகைகள் வரத அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அதனாலதான் சார் நான் இதுல இறங்கியிருக்கேன். நான் இந்த பேனாவை படிச்சதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு நியூஸுக்காக தான் சார். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஐடி படிச்சுட்டு 30-40,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்திருப்பேன். இந்த நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சுன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்தே ஆகணும். கண்ணன், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை பயிற்சிக்கிட்டீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனால இந்த நியூஸை நீங்க வெளியிட வேண்டாம். இது என்னோட விருப்பம். சார், இப்பெல்லாம் ஒரு பத்திரிக்கைக்காரன் மேல கை வச்சா மத்த பத்திரிக்கைக்காரங்க பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க என் மேல உள்ள அக்கறையில சொல்றீங்க. டோன்ட் வரி, ஒன்றும் ஆகாது. ராதா, நேத்து கண்ணன் பேசுனது கொஞ்சம் கூட சரியில்லை. யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ உங்க அப்பா சொல்றதுதான் சரின்னு படுது. கண்ணன் இந்த காரியத்தில் இறங்கினான்னு வச்சுக்க, அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனால நீ பாதிக்கப்படுவ. எனக்காக ஒரு காரியம் பண்ணுவேமா? நீங்க இந்த நியூஸ் எழுதுறது அப்பாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தேவையில்லாத ஒரு வம்ப நம்ம எதுக்கு விலை கொடுத்து வாங்கணும்? ராதா, நீயும் சரி உங்க அப்பாவும் சரி ஸ்டேட்டஸ் பார்க்காம இவ்வளவு விட்டு கொடுத்து போகும்போது அட்லீஸ்ட் உங்களுக்காக கண்ணன் கொஞ்சமாவது விட்டு கொடுக்கலாம்ல. ஆபத்து வரும் தெரிஞ்சு ரொம்ப விலை கொடுத்து வாங்கலாமா? எதுக்காகடா எங்களை அடிக்கிறீங்க? யார் அவங்களை அமிச்சது? சொல்றா. அன்னைக்கு காலேஜுக்கு வெளியில ராதாவை காப்பாத்துறதுக்காக நான் சொல்றது இப்போவாது புரியுதா? இதுக்காக தான் நான் பயந்தேன். தயாரன் ஆபீஸ் நடந்த கல்யாண பத்தி எழுதிருக்கே இப்படி செஞ்சிருக்காங்களே, நாளைக்கு அந்த மினிஸ்டர் பத்தி எழுதினா என்ன நடக்கும்? நிதானமா யோசிச்சு பாருமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமாப்பா? போலீஸ் என்னமா போலீஸ்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில தான் இருக்கு. இந்த கண்ணகிட்ட படிச்சு சொன்னேன். ஆமா மாமா, அவன் கொஞ்சம் கூட கேட்கல ரோஹித். அஞ்சுதல் அஞ்சாமை பேதமைன்னு சொல்லுவாங்க. பயப்பட வேண்டிய விஷயம். அப்பா நம்ம டேப்லெட் எடுத்துறேன். டேப்லெட் இருக்கு. ரொம்ப அழகான நெச்சுவலி. உங்க அம்மா போனதுல இருந்து இந்தாங்க மாமா. தண்ணி குடிங்க. அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஏன் அங்கிள் டென்ஷன் ஆவறீங்க? நான் இருக்கேன்ல, கவலைப்படாதீங்க. டென்ஷன் ஆகாம என்ன பண்றது ரோஹித்? என் பொண்ணோட உசிரை நீ 2 தடவை காப்பாத்திருக்க. முதல் தடவை காப்பாத்துறதுக்கே நான் ஒன்னும் செய்யல. இப்ப 2ஆம் தடவையா காப்பாத்திருக்கேன். நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலப்பா. என்ன மாமா நீங்க போய் இப்படி பேசுறீங்க? நான் எம்பிஏ படிச்சிருந்தோம், ஒருத்தனை எனக்கு வேலை கொடுக்காத போது நீங்க வேலை கொடுத்தது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல ஒருத்தனா என்ன வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு நன்றி எல்லாம் சொல்லி
என் மனசை புண்படுத்தாதீங்க மாமா. நான் உங்க வீட்டுல இருக்கிற நாய் மாமா. நான் என் கடமையை தான் செஞ்சேன். உங்களுக்காகவும் உங்க பொண்ணுக்காகவும் நான் என் உயிரை கூட கொடுப்பேன். உன்ன மாதிரி ஒரு நல்லவனை பாக்குறது ரொம்ப கஷ்டம் ரோஹித், ரொம்ப கஷ்டம். ராதா, உன் மெசேஜ் படிச்ச. ரவுடிங்லாம் ஏன் உங்களை அடிக்க வந்தாங்க? எல்லாம் உங்களாலதான். என்னடையா? அப்பா நான் உங்களை ஏன வேண்டாம்னு சொன்னார்ல, அதனால தயாளன் எங்களை அடிக்க ஆள் அனுப்புனான். தயாளன் தான் அடிக்க ஆள் அனுப்புனான்னு நீ எப்படி சொல்ற? ரோஹித் அடிச்சு கேட்டதுல ஒருத்த எல்லாத்தையும் கொட்டிட்டான். கண்ணன், எங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் யதார்த்தமாவும் சிந்திக்கணும். எனக்கு அடிபட்டதை கேட்ட உடனே எங்க அப்பாக்கு செஸ்ட் பெயின் வந்துருச்சு. நான் ஈவினிங் வந்து உங்க அப்பாவை பாக்குறேன். அப்பாவை பாக்குறது இருக்கட்டும் கண்ணன், அப்பா சொன்ன மாதிரி பெனிஃபிட் ஃபண்ட் கேஸ பத்தி எழுதாதீங்க. அதனால நிறைய பிரச்சனை வருது. ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இல்ல, நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க என்ன உண்மையாவே லவ் பண்றீங்களா? ஆமா. என்ன கல்யாணம் பண்ணி காலம் பூரா வச்சு காப்பாத்துவீங்களா? நிச்சயமா. அப்படின்னா இந்த பெனிஃபிட் ஃபண்ட் கேஸ இதோட விட்டுருங்க. உங்க கூட என் வாழ்க்கையை பங்கு போட்டுக்க தான் நான் தயாரா இருக்கேனே தவிர நீங்க தேவையில்லாம விலை கொடுத்து வாங்குற ஆபத்து பங்கு போட நான் தயாரா இல்ல. உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க பத்திரிக்கை முக்கியமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ராதா, ராதா, தயாளன் அடிக்க ரவுடிகளை அனுப்புவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அரசியல்ல இதெல்லாம் சகஜங்க. இதெல்லாம் பார்த்து நாம பயந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கேட்டா நேத்து நீங்க பேசினதுதான் கரெக்ட். நீங்க சொல்றீங்க, ராதா என்னடா நான் முக்கியமா இல்ல பத்திரிக்கை முக்கியமானு முடிவு பண்ணுங்கங்கற. கண்ணன், நாம எல்லாம் மிடில் கிளாஸ். ஒரு மிடில் கிளாஸோட பிரச்சனைய இன்னொரு மிடில் கிளாஸால தான் உணர முடியும். இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஏமாந்தவங்க எல்லாருமே நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க தான். ஆனா ஏமாத்தினவங்க யாரு? ராதா மாதிரி பணக்கார ஆளுங்க. ராதாவுக்கு என்ன? அவ எது கேட்டாலும் அவங்க அப்பா உடனே வாங்கி கொடுத்துருவாரு. இப்போ உங்க மேல ஆசைப்படுறா, அதான் அவ அப்பா உங்களை வாங்க பாக்குறாரு. இந்த விஷயத்துல நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா நீங்க போட போற இந்த செய்தினால சமுதாயத்துல பல பேருக்கு நல்லது நடக்க போகுது. இந்த மிரட்டலுக்குலாம் நீங்க பயந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு என்னைக்குமே நீதி கிடைக்காது. என்னமோ கண்ணன், என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். சரி, நான் கிளம்புறேன் கண்ணன், டைம் ஆச்சு. பாய் ரோஹித். கண்ணன், do you know why I called you? நோ சார். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ராஜசேகர் நல்ல மனுஷர், கோடீஸ்வரர். அவரே முன் வந்து அவர் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்கிறாருன்னா அவர் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். நான் அன்னைக்கே சொன்னேன், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வேணா நீங்க இந்த மேட்டரை டிராப் பண்ணு, நான் வேற ரிப்போர்ட்டை வச்சு டீல் பிடிக்கிறேன். ஓகே? இல்ல சார், இந்த விஷயத்தை எழுதலனா எனக்கு நல்லது. எழுதுனா சமுதாயத்துல பல பேருக்கு நியாயம் கிடைக்கும். ஏற்கனவே இந்த விஷயத்தால பாதிக்கப்பட்டு பல பேர் உயிரை விட்டுருக்காங்க. இப்ப நான் பின்வாங்கிறது சரியில்லை சார். இதனால என்ன பின்விளைவுகள் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். பேப்பர்ல என்னோட ராஜினாமா கடிதத்தை பப்ளிஷ் பண்ணுங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அதனால என்ன பின்விளைவு வருதோ அதை நான் ஃபேஸ் பண்றேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். யாருமா நீ? உங்ககிட்ட எவிடன்ஸ் தரேன்னு சொன்னார்ல ஆடிட்டர் ராகவன், அவரோட பேத்தி சார். இவர்கிட்ட 2 o'clock CD கொடுக்க சொல்லி எங்க தாத்தா சொல்லியிருந்தாரு. அதை இவர்கிட்ட கொடுக்கும்போது தான் ரவுடிங்க எங்களை அட்டாக் பண்ணாங்க. அப்ப கூட இவர் அந்த CD கொடுக்கல. கடைசியில என் கழுத்துல கத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் வேற வழி இல்லாம அவர் அதை கொடுத்தாரு. சரிம்மா, நீ சொன்னபடியே நடந்ததா இருக்கட்டும். எங்க பத்திரிகையை பொறுத்தவரை மந்திரி மேல குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கோம். அது உண்மைன்னு நாங்க ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அதுக்கு காரணமானவங்க இதுக்கு பொறுப்பேற்று. நீ சொல்ற எக்ஸ்பிளனேஷனால
எந்த பிரயோஜனமும் இல்லை. நோ யூஸ் அட் ஆல். சார் ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த எவிடன்ஸ் கிடைச்சா ஓகே தானே? 6 மணிக்குள்ள கிடைச்சாகணும். இப்போ மணி 3, இன்னும் 3 ஹவர்ஸ் டைம் இருக்கு. நீங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எவிடன்ஸை எப்படியாவது கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துறேன் சார். எப்படிமா? எங்க தாத்தா கிட்ட இந்த எவிடன்ஸ் கிடைக்க வேற வழி இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன் சார். ஓகே, 5 மணி வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள எவிடன்ஸ் கொண்டு வந்து கொடு. தேங்க்யூ சார். ஆர்த்தி ஒரு நிமிஷம். உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு உன் தாத்தா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஆபத்தான விஷயத்துல உன்னை ஈடுபடுத்த எனக்கு விருப்பம் இல்லை. இல்ல கண்ணன், முன்ன பின்ன தெரியாத பல்லாயிரக்கணக்கானவங்களோட நன்மைக்காக நீங்க இவ்வளவு பெரிய ஆபத்துல இறங்கிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல எங்க தாத்தா நேரடியா சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரோட பேத்திங்கிற முறையில இந்த ஆபத்தை உங்களோட பங்கு போட்டுக்க நான் தயாரா இருக்கேன். வாங்க போலாம். ஹலோ, நான் குடியரசு எடிட்டர் ராம் பேசுறேன். அம்பலவாணனோட ஆட்கள் கண்ணனை அடிச்சு போட்டுட்டு எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியா? எவிடன்ஸ் எல்லாம் எப்படி நியூஸ் ப்ரூவ் பண்ணுவீங்க? வேற வழியில நாங்க ட்ரை பண்ண போறோம். ரிப்போர்ட்டர் கண்ணனுக்கு நீங்க பாதுகாப்பு தர முடியுமா? நாங்க இதுல நேரடியா தலையிட்டா பல பிரச்சனைகளை சந்திக்கணுமே. ஓகே, நான் மாற்றி ஏற்பாடு பண்றேன். நான் தான் அப்பவே சொன்னனே தம்பி, அவங்க கொஞ்சம் கூட பழிபாவத்துக்கு அஞ்சாதவங்க. நீங்க 2 பேரும் உயிரோட திரும்பி வந்ததே பெரிய விஷயம். அவங்களோட மோசடியை நிரூபிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? சிட்டிக்கு வெளியில தயாளனோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க இருக்கிற அவனுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ல எவிடன்ஸோட காப்பி இருக்கு. ஆனா அந்த கெஸ்ட் ஹவுஸை சுத்தி அவனுடைய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க.
invalid password. Please enter valid password. என்ன சார்த்தி? தாத்தா கொடுத்த பாஸ்வேர்ட் இதுல ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, உன் தாத்தாக்கு ஃபோன் பண்ணி வேற ஏதாவது பாஸ்வேர்டு இருக்கான்னு கேளு. ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. வாய்ஸ் மெயில்ல போகுது. இல்ல, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தாத்தா கிட்ட கேட்டே ஆகணும். எடுத்தாரா? சாரி கண்ணன், என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போச்சு. பரவாயில்ல ஆர்த்தி, நமக்கு அந்த எவிடன்ஸ் தேவையில்லை. என்ன சொல்றீங்க? சார், நம்ம பிளான் பண்ணபடியே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்படியா? மினிஸ்டர் எல்லாத்தையும் அவன் வாயாலே ஒத்துக்கிட்டானா? ஆமா சார். அப்போ ஒன்று செய், அந்த டேப் எடுத்துக்கிட்டு நேரா ஆபீஸ் வா, நாம சீமா போய் பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் நம்ம பத்திரிக்கையோட ஹெட்லைன்ஸை மாத்திட்டு. நான் நினைச்சேன் சார், கண்ணனால எவிடன்ஸை கொண்டு வர முடியாதுன்னு. அது இல்லையா, பெனிஃபிட் ஃபண்ட் ஊழல்ல தனக்கு நேரடியா சம்மந்தம் இருக்குன்னு மந்திரியே வாயால ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்க. இன்னும் அரை மணி நேரத்துல டேப் நம்ம கைக்கு வந்துடும். அதே மாதிரி ஹெட்லைன்ஸை மாத்திடும். சரி சார். சொல்லியா? நான் சொல்ல வைக்க
இந்த டேப்பை மட்டும் நம்ம சிஎம் கிட்ட சேர்த்துட்டோம்னா அம்பலவாணரோட அரசியல் வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சிடும். அம்மா. அம்மாவா? வயசான காலத்துல இப்படி என்ன வெயில அலைய விடுறான். ஏன்டா அப்படி என்ன அலைய விடுற? தம்பி, நான் உனக்கு கொஞ்சம் குறைவாவே எடை போட்டுட்டேன். நீ திறமைசாலி தான், ஒத்துக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க தெரியலன்னா அரசியல் அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க முடியாது. தம்பி, நீ ஜேர்னலிசம் மட்டும் தான் படிச்சிருக்க. நான் குண்டாயிசம், பாசிசம், ரவுடிசம் எல்லாமே படிச்சிருக்கேன். அது தெரியுமா? எங்க போற? அதெல்லாம் அம்மா ஒண்ணாவாது, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நான் தாக்குறது ரொம்ப மதிக்கிறோம் ஐயா. என்னையா? ஆமா, உண்மைதான். 4 நாளைக்கு அப்புறம் நடக்கிறத சொல்றவன் அரசியல்வாதி இல்ல. 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறத சொல்றான் பத்தியா, அவன் தான் அரசியல்வாதி. அம்மா பாவம் கஷ்டப்படுறாங்கல்ல, கேசட் கொடுத்துரு ராசா. அட குடுப்பா. யோ, குடுக்க சொல்லையா? பாப்பா வாங்கி கொடுமா, லேட் ஆகுதுமா. சீக்கிரம் குடியா. கொடுத்துங்க கண்ணன். சார் செக் பண்ணுங்க சார். என்ன தம்பி, நீ தேடி வந்த கடைசி ஆதாரமும் தூள் தூளாயிடுச்சுன்னு பாக்குறியா? வேலே, அம்மா விட்டுறா. தம்பி, ஹாப்பி நியூ இயர்ப்பா. ஏம்மா, நான் கொடுத்த பாஸ்வேர்டு ஒர்க் ஆகலைன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே? நாங்க உங்க நம்பருக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா பெல் தான் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்படியா? அப்ப நான் பாத்ரூம்ல இருந்திருப்பேன். திவாலான ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி பேப்பர்ல போட்டிருக்கானே, உண்மையா? ஆனா உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லைன்னு 40 வருஷமா அரசியல் இருக்கு. எனக்கு வேண்டாதவங்க, என் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறவங்க எதிர்கட்சியில மட்டும் இல்லைன்னு நம்ம கட்சியில இருக்காங்கன்னு அவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்கிற சதி தானே இது. அப்படின்னா இந்த ஊழலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? சத்தியமா கிடையாது. என்ன இந்த பத்திரிகைக்காரங்க பரபரப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக எந்த நியூஸ் வேணாலும் போடுவாங்கன்னு. இதெல்லாம் கண்டு நம்ம பயப்படவும் கூடாது, அதை கேர் பண்ணவும் கூடாதுன்னு. அண்ணா, என்னென்ன பதவி, பெரிய பதவி, எனக்கு இந்த பதவி இல்ல, இது தோல்ல போட்டுக்கிற துண்டு மாதிரி. என்ன நம்ம மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தானே நான் அரசியலுக்கே வந்திருக்கேன். மக்கள் சேவை தானே என்னோட ஒரே குறிக்கோள். உங்களுக்கு தெரியாதா? சரிதானே? சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்யா, கண்டிப்பா வருவாங்கன்னு. நீ தான் என்னமோ வரமாட்டாங்கன்னு சொன்ன. இப்பயாவது தெரிஞ்சுக்க, இதுதான் அனுபவங்கிறது. என்ன தம்பி, நீ தேடி வந்த கடைசி ஆதாரமும் தூள் தூளாயிடுச்சுன்னு பாக்குறியா? ராசா, நீ பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே நான் அரசியல்ல இருக்கேன். சர்வீஸ்ல ஒன்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்திருப்பேன். சார், நான் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே நீங்க அரசியல்ல இருக்கேங்கிறீங்க, உண்மைதான். இவ்வளவு நாளா அரசியல்ல இருக்கேங்கிறீங்களே, யாராவது ஒருத்தர் கிட்ட நீங்க நல்ல பேர் வாங்கிருக்கீங்களா? மக்களுக்கு சேவை செய்யறோம்னு சொல்லியே ஊரை கொள்ளடிக்கிறீங்களே, உங்க பேராசைக்கு அளவே இல்லையா? பேராசையா? யாருக்கு? எனக்கா, மக்களுக்கா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். கவர்மெண்ட் பேங்க்ல 1 ரூபா வட்டி கொடுக்குறாங்கல்ல, ஒழுங்கு மரியாதை அங்க கொண்டு போய் காசை போட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நாங்க 3 ரூபா வட்டி கொடுக்குறேன்னு இருக்கிற சொத்தை வித்து, நகையை வித்து, பிஎஃப் பணம் எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டாந்து கொட்டினீங்களே, ஏன்? பேராசை தானே. பெனிஃபிட் ஃபண்ட்ல மட்டுமா ஏமாத்துனீங்க? 20,000 ஹெக்டர்ல துணை நகரம் அமைக்கிறேன்னு விளம்பரப்படுத்தினீங்க. அதை நம்பி எல்லாரும் லேண்ட் வாங்கினாங்க. அப்புறம் என்னாச்சு? துணை நகரம் அமைக்கல, லேண்ட் விலையும் ஏறல. சத்தியமா சொல்றேன், அதுக்கு நான் பொறுப்பு. அந்த இடத்துல துணை நகரம் வருதுன்னு ஏன் அறிவிச்சுன்னு தெரியுமா? சொல்றேன். அந்த ஏரியா ஃபுல்லா புறம்போக்கு, எல்லாத்தையும் நம்ம கட்சிக்கார பருவா அழைச்சு போட்டு வச்சிருந்தானுவோம்.
சரி அந்த வித்து ஒரு 4 காசு பண்ணலாங்கிற ஆசையில தான் அந்த திட்டத்தை நாங்க அறிவிச்சோம். இது இந்த எதிர்கட்சிக்காரங்களுக்கு பொறுக்கல. கடைசி நேரத்துல கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க விவசாய நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்கிட்டானோ. அதுக்காகவா ஸ்டே வாங்கினானோ? இல்ல, அவனுக்கு அந்த ஏரியால ஒரு இடம் கூட கிடையாது, அதனாலதான் ஸ்டே வாங்கினானோ. ஆக மொத்தத்துல நீங்க எதிர்கட்சிக்காரர்களை குறை சொல்லுவீங்க, அவங்க உங்களை குறை சொல்லுவாங்க. கடைசியில நீங்க 2 பேரும் சேர்ந்து மக்களை மொட்டை அடிப்பீங்க, அப்படிதானே? அண்ணே இவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவனை ரெஸ்டாரண்ட்லயே போட்டு தள்ள வேண்டியது. ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, இவங்க 2 பேரும் வெட்டி மேல போச்சிடலாம். தைரியம் இருந்தா இவனை கைவிட பார்க்கலாம். நான் உன்னை இங்க தனியா வரல. நாங்க இங்க வர்றது முதலமைச்சருக்கு தெரியும். இங்க நடக்கிறதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்க மக்களுக்கு பதில் சொல்லனாலும் கண்டிப்பா முதலமைச்சருக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். என்னையா பெரிய முதலமைச்சர்? முதலமைச்சரா? அந்த ஆளு நானும் ஒன்னா தான் கட்சியில் சேர்ந்தோம். என்ன அந்த ஆளு சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டா, தியாகின்னு பட்டா வாங்கினா, அதனால அவனை முதலமைச்சர் ஆக்கிட்டோம். இப்ப சொல்ற கேட்டுக்க, இன்னைக்கு நான் கட்சி மீட்டிங் போட்டு அப்படி தூக்கி அந்த ஆளை வச்சுட்டு என்னால முதலமைச்சர் ஆக முடியும். இப்ப கூட நான் உங்க 2 பேரும் உயிரோட விட போறேன். ஏன் தெரியுமா? உங்க மேல கைய வச்சா நான் செஞ்ச தப்ப நானே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். முத இவங்க 2 பேரும் கழுத்தை புடிச்சு வெளி. கட்சியில எனக்கு செல்வா கிடையாது, ஆனா மக்கள் மத்தியில் இருக்க நீங்களும் கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்கீங்க. அதுக்காக நீங்க செய்யக்கூடிய எல்லா மக்கள் விரோத செயலையும் என்னால பொறுத்துக்க முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே 2 தடவை பைபாஸ் சர்ஜரி நடந்திருக்கு. திரும்பவும் நெஞ்சுவலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிங்க. அண்ணே நீங்க என்ன சொல்ல வரீங்க? தோல்ல கிடக்கிற துண்டை கழட்டி வைங்கன்னு சொல்றேன். புரியலையா? மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுப்பேன். நீங்க எந்த விதத்திலையும் இதுல தலையிடக்கூடாது. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்க ராஜினாமா கழுத டேபிளுக்கு வரணும். சார் ஒரு நிமிஷம். மிஸ்டர் அம்பலவாணன். என்னது அமைச்சரை போய் மரியாதை இல்லாம? முன்னாள் அமைச்சர் அதான் போச்சுல்ல. ஏய் அல்லக்கை அடங்கு. மிஸ்டர் அம்பலவாணன், ஹாப்பி நியூ இயர். இந்த பெனிஃபிட் ஃபண்ட் கேஸ்ல உங்களை ஸ்பெஷல் டியூட்டி ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி திவாலானதுக்கு யார் யார் காரணமோ அவங்களை இம்மிடியட்டா அரெஸ்ட் பண்றீங்க. மிஸ்டர் மர்வான், இந்த அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்க மேலதிகாரிகளுக்கோ இல்ல என் கட்சிக்காரர்களுக்கோ நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க தைரியமா நடவடிக்கை எடுங்க. எந்த விதமான குறுக்கீடு வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஒன் மோர் திங் சார், யூ ஆர் an IPS ஆபீசர். கேரி a gun, not a samurai sword. தட் ஐ வில் சார். ஆர்த்தி ஹெல்ப் பண்ணலாம், நாம இதை செஞ்சிருக்க முடியாது சார். வணக்கம் சார். வணக்கம். நான் ஒரு ரிசப்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன் சார். நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. சரி வாங்க. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சந்திரன், எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். கண்ணன், உங்க டைரி நீங்க ஹோட்டல்ல விட்டுட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க. பல வருஷம் பழகி நீ என்ன புரிஞ்சுக்கல, ஆனா இவ என்ன ஒரே நாள்ல புரிஞ்சுக்கிட்ட. இன்னைக்கு பொதுவா காதல் திருமணங்கள் அதிகமா நடக்குது. இது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஏன்னா காதல் ஒன்றாலதான் சமுதாயத்தில் இருக்கிற சாதி மத வேறுபாடுகளை ஒழிக்க முடியும். காதல்னா என்ன? ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க லட்சியத்தை அடையிறதுல உறுதுணையா இருக்கிறதா உண்மையான காதல். இன்னைக்கு கண்ணனும் ஆர்த்தியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டது மட்டுமல்லாமல் ஒன்றாக சேர்ந்து தங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து இந்த பெனிஃபிட் ஃபண்ட் ஊழலுக்கு காரணமானவர்களை அமலப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்களைத்தான் ஆங்கிலத்தில் மேட் ஃபார் ஈச் அதர் என்று சொல்லுவார்கள். எப்படி சமுதாயத்திலே நடந்த அநியாயத்தை அம்பலப்படுத்துவதற்கு இவர்கள் 2 பேரும் இணைந்து செயல்பட்டார்களோ அதேபோல் இவர்கள் இருவரும் வாழ்க்கையிலும் இணைய வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்.
முதலமைச்சர் சொன்னது சரிதான். உண்மையான காதலுங்கிறது பல வருஷம் பழகிறதுல வராது. ஒருத்தர் உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறதுல தான் வரும். என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. இது என்ன இது புது மாற்றம்